starts with a dream and the right materials to build it. At Group Engineers Corporation, we're not just a store, we're your building partner, right here in Dollygunge Junction on Polytechnic Road. Solid foundations begin with trusted cement. From Coromandel King, Ramco to ACC, give your walls a story with Dulux paints. Build interiors that last with Sri Vinayak plywood and strong Rashmi Metallics TMT steel. Whatever you're building, a home, a dream, a legacy, start with the right materials. Start with Group Engineers Corporation. வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சேவுகன் பெருமாள் சண்முகத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சேவுகன் பெருமாள் சண்முகத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க தியாகிகள் அவர்கள் வாழ்க வாழ்க जय हिंद। मैं असलम न्यूज़ अंडमान 24/7 में आप सभी का स्वागत करता हूँ। इस वक्त मैं उपस्थित हो फिनिक्स बे मस्जिद के ठीक बगल श्री विजयपुरम। यहाँ पे ये जो है एक मेमोरियल है। यहाँ मेमोरियल मैं आपको बता दूँ 3 शहीद जो मजदूर थे उनके नाम से रखा गया है। श्री षणमुगम, श्री सेवुगन, श्री पेरुमल। इन 3 मजदूर जो है 10 अप्रैल 1962 जो है इनका अंडमान निकोबार एडमिनिस्ट्रेशन का जो आदेश के द्वारा सिविल पुलिस के थ्रू जो है गोली मार दिया जाता है। इसी संदर्भ में जो है डीएमके पार्टी से जुड़े सभी लोग यहाँ पर उपस्थित हैं और हर वर्ष जो है यहाँ ठीक 10 अप्रैल को आते हैं और यहाँ इस मेमोरियल पे जो है आकर के इन्हें श्रद्धांजलि देते हैं। तो उसी विषय पे जो है आज डीएमके के सभी कार्यकर्ता यहाँ पर उपस्थित है। हम बात करेंगे पहले सेंथिल जी से। सेंथिल जी, आपका बहुत बहुत स्वागत है हमारे चैनल पे। इस विषय में आप थोड़ा सा प्रकाश डालें। அனைவருக்கும் வணக்கம்। இது இந்த நாள் 10/4/1962 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள்। சுதந்திரத்திற்கு பின்னால் 1962 இதே நாளில் இதே நேரத்தில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். வெறும் 5 ரூபாய் கூலி உயர்வு கேட்டு 57 ரூபாய் கூலி 57 ரூபாய் தான் மாத சம்பளம் இருந்தது. வெறும் 5 ரூபாய் கூலி உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்பொழுது இங்கு தொழிலாளர்கள் அதிகமாக இருந்தவர்கள் தமிழர்கள், தெலுங்கர்கள், ராஞ்சி இன மக்கள் இருந்தார்கள். எல்லோரும் ஒரு அமைப்பு இல்லாத காலம். அந்த அமைப்பு இல்லாத காலத்தில் தொழிலாளர்கள் தானாகவே முன்வந்து இங்குள்ள நிர்வாகத்திடம், தொழிலாளர் கமிஷனரிடம் போய் முறையிடுகிறார்கள். அதற்கு இங்குள்ள நிர்வாகம் எந்த ஒத்துழைப்பும் வழங்காமல் அவருடைய போராட்டத்தை முடக்க பார்க்கிறது. பல்வேறு முயற்சிக்கு பின்னால் 1962 இதே நாளில் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். அப்பொழுது எடுக்கும்போது இதே பிடபிள்யூடி ஸ்டோர் இந்த பொலிக்ஸ் மஸ்ஜித்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த இடத்துல ஒன்று திரள்கிறார்கள். வேலை செய்கிறவர்களை வேலை செய்ய விட மாட்டோம் என்று சொல்லும் போது இங்குள்ள நிர்வாகம் அவருடைய கேட்ட கூலி உயர்வினை கொடுக்காமல், அப்பொழுது சீஃப் கமிஷனராக PN மகேஸ்வரி என்பவர் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி நரசிம்மச்சாரி என்பவர் ஒரு IPS அதிகாரியாக, போலீஸ் அதிகாரியாக இந்த தீவில் பணியாற்றுகிறார். தொழிலாளர்கள் ஒன்று கூடிய தொழிலாளர்களை எந்த ஒரு முன்னறிவிப்பும் செய்யாமல் உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. அதில் சேவுகன், பெருமாள், சண்முகம் என்ற 3 தொழிலாளர்கள் இதே இடத்தில் தொழிலாளர்கள் இறந்தவர்கள் 3 பேர் என்றால் நிறைய காயங்களோடு அடிபட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த நிர்வாகம் தடியடி நடத்தி துப்பாக்கி பிரயோகம் செய்து அந்த எல்லோரையும் வன்முறையின் மூலமாக கட்டவிழ்த்து அவர்களை அடக்குகிறார்கள். அதற்கு பின்னால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் அந்தமானில் ஆரம்பிக்கப்படவில்லை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சிந்தனை பேரறிஞர் அண்ணா தலைமையில் மிக உயர்ந்த நேரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம்.
தமிழகத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி நிர்வாகம் அப்பொழுது எப்படி ஒரு நெல்லிக்காய் மூட்டை சிதறியதை போல தொழிலாளர்களுக்கு என்று ஒரு அமைப்பு இல்லாத நேரம். அதற்கு முன்னால் KR கணேஷ் அவர்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அதில் கூட முறையாக ஒரு பதிவு செய்யப்படவில்லை. அதற்கு பின்னால் 1962 இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் தமக்கான ஒரு இயக்கம் வேண்டும், ஏதோ ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்று நினைக்கும் போது தொழிலாளர்கள் இதே ஆண்டில் 1930 1962 30 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படுகிறது. 63 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின்னால் அந்தமானில் ஒரு மிகப்பெரிய தொழிலாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்தது. அந்த நாள் இந்த நாள், அந்த கருப்பு நாளை ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை நினைவுகூர்ந்து மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் வரலாறு, அந்தமானில் நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடம் இந்த இடம். வரலாற்றில் அந்தமான் என்று சொன்னால் இந்த இடத்தை எப்பொழுதும் இங்குள்ள தொழிலாளர்கள், இங்கு வேலை செய்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய ஆன்மா ஒருபோதும் எப்பொழுதும் இந்த இடத்தை சுற்றியே வரும். ஒரு மாபெரும் ஒரு கண்டனத்துக்குரிய நாள் இந்த நாளில் எல்லோரும் இறந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்துகிறோம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த திரு ஐயா மருதவாணன் அவர்களும் ஐயா கண்ணன் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதோ பேசுவதற்கு வாய்ப்பில்லை. 62 अप्रैल में यही दिन यही टाइम में हम लोग का इसे 3 परिवार को तमिल वर्कर्स को पुलिस फायरिंग में मर गया। इसके लिए वो टाइम में से लेके इसको 7 साल में हम लोग क्या करना वो भी करता है और यूनियन को तगड़ा करके आज तमिल तेलुगु रांची लेबर का मुखिया देखे हम लोग सब लेके आता। ये दिन को हम लोग का कोई जन्म में भूलना नहीं है। आखिर तक उसको आगे बढ़ा के लेके एक बिल्डिंग बना के उसके नाम में वो बिल्डिंग रहना लेबर यूनियन के लिए हम लोग काम करने के लिए हो गया। துறை எது என்றால் பொது PWD துறை. அந்த துறையிலே வேலை செய்வதற்காக தமிழகத்தில் இருந்து தமிழகத்தில் இருந்து தமிழர்கள் இங்கே வந்து வேலைக்காக வந்தவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஊதிய உயர்வு அந்த காலத்தில் 62 ரூபாய் தான். அந்த 62 ரூபாயில் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு காணாது. அதற்கு பிறகு அவர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மற்ற துறைகளில் 75 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இதே அந்தமானில். அதற்காக அவர்களும் கேட்டார்கள் 5 ரூபாய் எங்களுக்கு கூட்டி தர வேண்டும் என்று பொதுப்பணித்துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு மனு போட்டு அவர்கள் அதை ஏற்கவில்லை. அதற்காக அவர் தொழிலாளர்களாக ஒன்று சேர்ந்து இந்த 5 ரூபாய் ஊதிய உயர்வு எங்களுக்கு வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கண்டன போராட்டம் நடத்தும் என்று அரசாங்கத்துக்கு தெரிவித்த பிறகு அவர்கள் அந்த அரசாங்கத்தை பற்றி காது கொடுத்து கேட்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழிலாளர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு கண்டன பேரணி நடத்தி இந்த 5 ரூபாய் தரவில்லை என்றால் நாங்கள் இந்த கண்டன பேரணி நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த 5 ரூபாய்க்காக ஊதிய உயர்வுக்காக உயிர் விட்ட தொழிலாளர்கள் இந்த 3 பேரும் உயிர் உயர்வுக்காக இந்த 3 தொழிலாளர்கள் உயிரை விட்டார்கள் என்றால் உலக வரலாற்றிலே கூட எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழர்களை தவிர மற்ற எல்லா இடத்திலுமே கூட உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். ஆனால் இதே துறையிலே பொதுப்பணித்துறையிலே PWD துறையிலே மற்ற மொழியை சார்ந்தவர்கள் மற்ற இன சார்ந்த கூட வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் கூட தொழிலாளர்களுக்காக தமிழர்கள் தன்னுடைய உயிரை இன்னுயிரை தந்தவர்கள் இந்த 3 பேரும் சேவகன் சண்முகன் சேவகன் பெருமாள். ஆகவே அதற்கு பிறகு 1963 ராமநாதபுரத்திலே மரியாதைக்குரிய பொன் முத்துராமலிங்க அவர்கள் இறந்த செய்தி கேட்டு அதற்கு பிறகுதான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய அண்ணன் மருதவாணன் அவர் தலைமையிலும் இங்கே அவர் இவர் குமாரசாமி அவர்களும் நான் என்னை போன்ற கோபால் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். இந்த தொழிலாளர்களுக்கு வாழ்வு இல்லை என்றால் இனி வருங்கால இங்குள்ள மக்களுக்கு வாழ்வு கிடையாது என்பதை உணர்ந்து தான் அதற்கு பிறகு அந்த பேரணி ஒரு இரங்கல் பேரணி நடத்தின அந்த பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அந்த நேரத்திலே இவர் மரியாதைக்குரிய அண்ணன் மருதவாணன் அவர்களும் கோபால் போன்றவர்களும் கருப்பு கொடியை கையில் ஏந்தி கழக கொடி கையில் ஏந்தி பேரணி கழக பேரணி இரங்கல் பேரணியை நடத்தி அதற்கு பிறகு இந்த தீவிலே திராவிட முன்னேற்ற கொள்கை உயர்த்தப்பட்டது, பறக்கவிடப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தமிழர்களுக்கு இந்த தீவிலே திராவிட முன்னேற்ற அரணாக இருக்கின்றது.
இவர் அவர் காலத்தில் எனக்கு தெரியும் என்றால் அவர் காடு மேடெல்லாம் அழிஞ்சு இந்த இயக்கத்தை உருவாக்கின மருதுவான் அவர்கள். அந்த காலத்திலே மருதுவான் வீடு தான் திமுக. அந்த காலத்திலே மருதுவான் வீடு தான் திமுக. தமிழ் எங்கே வருவாள் என்றால் அந்த வீட்டுக்கு தான் வருவாங்க, அங்கே தான் குடியிருப்பாங்க. அவர் தான் ஆதரவு. அவரை வச்சு தான் இங்கே தமிழர்கள் நிறைய பேர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே அவர் தான் செய்து கொடுத்தார் அந்த காலத்தில். இன்றைக்கு வயதாகிவிட்டது, எங்களுக்கு வயதாகிவிட்டது. அது போன்ற செயல்களை இன்றைக்கு செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டுமே தவிர, வருங்காலத்தில் இந்த தீவு நம்ம கையில் இருக்க வேண்டும். இந்த தீவில் வாழ்கிற மக்கள் அனைவரும் இந்த மண்ணுக்கு உரிமைப்பட்டவர்கள். இன்னும் கூட லைசன்ஸ் விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லைசன்ஸால் என்ன? கடைக்கு லைசன்ஸு, கருவா கடைக்கு லைசன்ஸு, கத்திரிக்காய் கடைக்கு லைசன்ஸு. இந்த மண் உரிமைக்கு லைசன்ஸ் தான் வெட்கக்கேடு. மண்ணூர் மனித உரிமை. அவனுக்கு பட்டா வழங்கி இந்த நிரந்தர குடிமக்களாக்க வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகம் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். आज हम यहाँ 10 तारीख अप्रैल हर साल यहाँ पे षणमुगम सेवगन पेरुमाल हमारे जो शहीद हैं उनके याद में आज हम आए हैं पुष्पांजलि अर्पित करने के लिए। 1962 इसी दिन यहाँ पे एक बहुत बड़ा लेबर का आंदोलन हुआ था। उस वक्त एपीडब्ल्यूडी के लेबरर्स थे। एपीडब्ल्यूडी के लेबरर्स सभी तमिल भाषी, तेलुगु भाषी और रांची भाषी लोग ही थे। उस वक्त सिर्फ एक 5 रुपया की बढ़ोतरी के लिए, उनका तनख्वाह महीना तनख्वाह में 5 रुपये की बढ़ोतरी के लिए उन्होंने ये आंदोलन रचा था, किया था। बहुत बड़ा आंदोलन हुआ, हजारों में लोग इकट्ठा हुए इसी जगह पे। और तब का चीफ कमिश्नर, उनके आदेश पे पुलिस फायरिंग हुई जिसमें 3 जन का देहांत हुआ और भी बहुत सारे लोगों को गोलियों का जरिए मौत तो नहीं हुई पर बहुत जनों को चोट लगी बुरी तरह से। उनमें से 3 जन जिनका जो शहीद हुए, षणमुगम सेवगन पेरुमाल, तीनों तमिलियंस थे और तीनों डीएमके के अनुभावी थे। उस वक्त डीएमके पार्टी यहाँ पे थी नहीं, मगर वो हमारे अनुभावी थे। तो उसकी वजह से वही एक पहला स्पार्क था डीएमके को फिर से डीएमके को फाउंडेशन देना, डीएमके को यहाँ पे लेके आना, वो एक स्पार्क था। तब तक डीएमके फॉर्म नहीं हुआ था। उसके बाद 1 ही साल के अंदर मर्दवान जी और उनके साथ और भी लोग चेन्नई जाके डीएमके के फॉर्मेशन की पूरी कोशिश की और 1963 में वंडमान आके सब कुछ सर्टिफिकेशन लेके आके यहाँ पे डीएमके के उद्घाटन किए। तब से आज तक हम हर साल 10 अप्रैल को अपना श्रद्धांजलि देते हैं और इनका जो भी ये है, जो भी उन्होंने किया है हमारे लिए, हमारे लोगों के लिए उन्होंने बलिदान दिया है, उसको याद करते आए हैं और आगे भी याद करते रहेंगे। डीएमके जब तक इस प्रांत में रहेगा तब तक हमारा ये यादगार बना रहेगा और इसमें हम आके अपना श्रद्धांजलि देते रहेंगे। और इसी तरह तमिल संगम में जो कॉम्प्लेक्स बनी है, उसका कॉम्प्लेक्स का नाम भी षणमुगम सेवगन पेरुमाल कॉम्प्लेक्स है। वो लोगों को याद है या नहीं पता नहीं, और कॉम्प्लेक्स का नाम तमिल संगम कॉम्प्लेक्स नहीं है, षणमुगम सेवगन पेरुमाल कॉम्प्लेक्स है। धन्यवाद।